இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இன்னொன்னு வேற என்ன கேளுங்க. ஜனமா உங்களுக்கு ஜனமா சொல்லு. நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்ன? அம்மாவோட சேர்ந்து நான் தனியா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். பிசினஸ் ஆரம்பிக்கிறியா? ஏ இருக்கிற வேலை பத்தாதா உனக்கு? இவ்வளவு பெரிய பொறுப்பை தூக்கி போட்டுட்டு பிசினஸ் ஆரம்பிக்க போற. பாத்தீங்களா அத்தை? இதான் அவ உங்க வார்த்தைக்கு கொடுக்கிற மரியாதை. இவளுக்கா நீங்க அவ்வளவு பெரிய பொறுப்பை தூக்கி கொடுத்தீங்க? மீனா விடு, நான் பேசிக்கிறேன். தமிழ், நீ இப்ப பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு என்ன அவசியம்? அதான் நம்ம கம்பெனி இருக்குல்ல. இது எனக்காக இல்ல ஜனாமா, என் அம்மாக்காக. எனக்கு ஒரு அடையாளம் இருக்கு, அதே மாதிரி என் அம்மாவுக்கும் ஒரு அடையாளம் இருக்கணும்ல. அவங்களால வீட்டுல சும்மா இருக்க முடியல, ஏதாச்சும் பண்ணணும்னு பாக்குறாங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய பொறுப்பு எனக்கும் இருக்குல்ல. அவங்களும் தனக்கு தனியா ஒரு அடையாளத்தை உருவாக்குனா அது அவங்களுக்கு கௌரவமாவும் மரியாதையாவும் இருக்கும்ல. தமிழ், நீ உன் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ண போனேன்னா ஆபீஸ் ஒர்க்லாம் யாரு பாக்குறது? சிபி, அதெல்லாம் என் மருமக பிளான் பண்ணாமல அப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பா. நீ சொல்லுமா. காலையில 6 மணில இருந்து 10 மணி வரைக்கும் பிசினஸ், 10 மணில இருந்து 6 மணி வரைக்கும் ஆபீஸ் ஒர்க், ஈவினிங் 6 மணிக்கு மேல நைட்டு வரைக்கும் நம்ம வீட்டுல இருக்கிற வேலையெல்லாம் நான் பாத்துப்பேன். நேரம் இல்லைன்னு நினைச்சா எதையுமே செய்ய முடியாது. 24 மணி நேரத்தை 4ஆ பிரிச்சுட்டோம்னா ஒரு நாளைக்கு 10 வேலை கூட செய்யலாம். அது போக ஜனமா நான் காலையில 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிருவேன். எனக்கு ஒரு நாளுங்கிறது 2 நாளுக்கு சமம். அது என்னமோ சரிதான் தமிழ். டெய்லி 4 மணிக்கு எந்திரிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் ஒரு நாள் எவ்வளவு பெருசுன்னு. உன்னால முடியும், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. பாத்துக்கலாம். பண்ணு. சரிங்க ஜனமா. வாழ்த்துக்கள் மருமகளே. தேங்க்ஸ் மாமா. என்னால இதெல்லாம் ஒத்துக்க முடியாது. ஏன் ஒத்துக்க முடியாது? இதுல உனக்கு என்ன பிரச்சனை? ஏங்க, வீட்டு பொம்பளை பிசினஸ் அது இதுன்னு வெளியில அலையறது நல்லாவா இருக்கு? இது குடும்பத்துக்கு அழகா? என்ன சொன்ன மீனா? ஐயோ அத்தை, நான் உங்களை சொல்லல, பொதுவாதான் சொன்னேன். இவளுக்கு வீட்டுல இவ்வளவு வேலை இருக்கும்போது எதுக்கு வெளியே போகணும் சொல்லுங்க? பார்த்து பேசு மீனா. தமிழ், ஜனமா டிஃபன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. உப்பே பத்தல.